ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜி விலாக்ஸ். இன்றைக்கி என்ன எங்கள் வீட்டில் மதியான சாப்பாடுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கும் குழம்பு. எண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 3 பெரிய வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது இஞ்சி, பூண்டு, பட்டை, லவங்கம் இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டுங்க. அதை 1 டீஸ்பூன் போட்டுக்கிறோம். இந்த வெங்காயம்லாம் வணங்கிறதுக்குள்ளாரையே நம்ம 3 தக்காளி இருக்குங்க. அதை கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து இதையும் நல்லா வணக்கி விட்டுறலாம். இந்த தக்காளியெலாம் நல்லா வணங்கிட்டு இருக்கட்டுங்க. நம்ம அதுக்குள்ளார பொடி ஐட்டத்தெல்லாம் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 3 டீஸ்பூன், சிக்கன் மசாலா 1 டீஸ்பூனு, மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. அதோட மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருணுங்க. இந்த வெங்காயம் தக்காளியோட இந்த மசாலா தூளும் நல்லா வேகணுங்க. இதெல்லாம் நல்லா வேகிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் கிரேவி பதத்துக்கு வந்துருச்சுங்க. காலிஃப்ளவரை கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு சுடுதண்ணியில் போட்டு எடுத்துருக்கேங்க. இதோட உருளைக்கிழங்கும் சேர்த்தியாச்சுங்க. இப்போ இந்த காலிஃப்ளவரையும் உருளைக்கிழங்கையும் நல்லா மசாலாவோட படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுருணுங்க. எல்லா இடத்துலையும் மசாலாலாம் படுற மாதிரி கிளறி விட்டதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக விட்டுறலாங்க. இப்போ குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சுங்க. இதுக்கு நான் தேங்காய் எதுவுமே அரைச்சி ஊற்றலை. ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது நல்லா வெந்திருக்கும். அதை நல்லா மசிச்சு விட்டாவே குழம்பு ரெடி ஆகிடும். நான் ரசமும் வச்சாச்சுங்க. நான் பாருங்கள், இந்த காலையில் டிஃபனுக்கு தோசைக்கே நான் இந்த குழம்பு தான் நான் வச்சுருக்கேன். இந்த ஒரு குழம்பு வச்சுட்டா காலையில் இதையே டிஃபனுக்கும் வச்சுக்கலாம், மதியானம் லஞ்சுக்கும் வச்சுக்கலாங்க. இப்போ சுட சுட சாப்பாடு போட்டுக்கலாங்க. இந்த காலிஃப்ளவர் குழம்பு வச்சுக்கலாம். நான் தக்காளி ரசம் வச்சுருக்கேன். கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு முருங்கைக்கீரையும் நெல்லிக்காயும் போட்டு சூப் வச்சுருக்கேங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் சாப்பாடு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சாப்பிடலாம். உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.